எனக்கு அதுக்கப்புறம் ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சது அவரை காண்றது. அப்ப நான் அவர்கிட்ட கேட்டேன், என்ன மாதிரி என்ன நீங்க சொன்னீங்க இப்படி என்று சொல்லி. அப்ப சொன்னார், ஃபாதர் எல்லாரும் களத்துல விட்டுட்டாங்க. என்னதா ஏன் பிள்ளை உமக்கு என்ன நடந்துட்டு அந்த பிள்ளை சொல்லி, நான் ஏற்கனவே காயப்பட்டுட்டேன். ஒரு 11 குழிக்க படுத்திருந்தாங்க, காயப்பட்டாங்க. நான் எழுப்பி பார்க்க எல்லாரும் போயிட்டாங்க, நான் மட்டும்தான் இருக்கிறேன். அப்ப எனக்கு எழும்பி நிக்க திசை ஒன்றும் தெரியல, பாருங்காலம் போறேன். இதை விட வேற என்ன அவலம் அந்த இடத்துல நீங்க பாக்குறீங்க? எங்களுக்காக வேண்டி போராடினாக்கள் அப்படி ஒரு 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 சிதவை சந்திச்ச ஒரு கட்டம். நீங்க எப்படி ஒரு மேல மாதிரி நாங்க நம்பி இருந்தது, எங்களோட நம்பிக்கையெல்லாம் சுக்குநூறாக போன ஒரு காலம். விடுதலை புலி 2 சரணடைதலுக்கு உதவியாக இருந்து ஒரு மத குருவாக இருந்தவர், மற்றது ஆங்கில புலமை அவருக்கு இருந்தபடியால அவர் அங்க இருக்கிறாருன்னு சொல்லி சில அரசியல் துறை போராளிகள் அவர் அணுகி அவரோட அந்த சரணடைதலை செய்தார். அப்ப அரட்டந்தை மற்ற அவரோட போன அந்த பஸ்ல போனாக்கள் எல்லாம் அங்க நாங்கள் எவ்வளவு ஒரு பலத்தோடு இருந்த நாங்கள் என்னென்னு இப்படி பலமெல்லாம் அழிஞ்சு போனது. எங்களோட கண்ணுக்கு முன்னாலேயே கட்டமைப்புகள் எல்லாம் உடைஞ்சு அப்படியே நொறுங்கி போறது நாங்கள் கண்ணால பார்த்து நாங்கள். அப்ப ஏன் இதெல்லாம் நடந்தது? வீதியால போறாக்கள் வீதியில இறந்து சாகிறது, கஞ்சி கொட்டையில லைன்ல நிக்கிறார்கள் சாகிறது, வைத்தியசாலைகளுக்குள்ள சத்திர சிகிச்சை கூடத்துக்கு விழுந்து செத்தது, அப்படி எல்லா இடம் மரண ஓலங்கள். இதுக்கு மத்தியில எங்களை பார்த்து கேட்ட கேள்வி உண்மையா கடவுள் இருக்கிறார். அது பிறகு நாங்கள் அந்த முகாமுக்கு அந்த ஸ்கூல்ல இருக்க விடிய வேலைன்னு எந்த பேர் எல்லாம் வாசிக்கிறாங்க. அப்ப நான் முன்னுக்கு போறேன், அதோட ஃபாதர் பிரான்சிஸ் ஜோசப் என்ற பேர் வாசிக்கிறேன். அது எனக்கு ஒரு பெரிய ஆச்சரியமா இருந்தது. ஃபாதர் இருக்கிறார், நான் மிஸ் பண்ண விட்டோம் போல. நான் அந்த என்னோட சொன்ன இடத்துக்கு போய் யாருக்கு யார் உதவி செய்யறது, யார் காப்பாற்றுறது, அது எல்லாம் அப்படியே ஒரு ஒரு எல்லாம் ஒரு எல்லாம் உடைந்து போன ஒரு நிலைதான் அந்த நிலை. ஒரு ஆள் தாங்க இல்லாத நிலைமை. அப்ப ஒரு ஒரு பயங்கர ஒரு மனித அவலம் நாங்க சொல்லலாம். பயங்கர மனித அவலம். ஃபாதர் ஆங்கிலம் படிப்பிச்ச ஒரு பிள்ளை, அவருக்கு 2 காலம் இல்ல, பேரலைஸ்ட். அப்ப அந்த பிள்ளை ஃபாதரோட பங்கருக்கு இருக்கிறா. அந்த பிள்ளைக்கு முன்னால ஒரு நீல பேசு, அதுக்கு ஒரு பூனைக்குட்டி இருக்கு. அந்த பூனைக்குட்டி 2 காலம் இல்லை. அப்ப ஃபாதர் கேட்டார், நான் தனியா வரலாம் ஃபாதர் உங்களோட, ஆனா இந்த பிள்ளைகளை அல்லது என்னோட நிக்கிறாங்களே நான் விட்டுட்டு வரேன். அப்ப அது எனக்கு ஒரு பெரிய சங்கடமா இருந்தது. நான் ஃபாதர் கட்டாயப்படுத்த விரும்பல. அப்ப நான் ஃபாதர் ஃபாதர் நாங்கள் கட்டாயம் சந்திப்போம், நீங்கள் இங்கே இருந்து நகர்ந்து போங்க ஃபாதர், நாங்களும் இதுக்குள்ள நிற்போம், நாங்கள் எப்பயாவது சந்திப்போம். அதான் நான் அவரை கடைசியா கண்ட சந்தர்ப்பம். ஏன்னா இது ஒரு வகையில எங்களுக்கு சாப்பாடு ஒரு நாள்ல ஒருக்காவது சாப்பிடும். ஆனா சில பேருக்கு சாப்பிட முடியாத நிலைமையெல்லாம் இருந்தவங்க, சாப்பிடுறதுக்கு சமைக்கிறதுக்கு வெளியில சமைக்க எல்லாம் பதுங்ககளுக்கெல்லாம் இருக்கணும். இப்ப வெளியில சமைக்க இயலாத கட்டத்துல தான் இருக்கு. சின்ன தலை காட்டினா கூட தலையில படி விழுகிற அளவுக்கு தான் அந்த இடத்துல இருந்தது. அது ஒரு பயங்கரமான ஒரு அனுபவம். அந்த முள்ளிவாய்க்கால் பகுதியில நின்றாக்கள்கிட்ட நீங்க கேட்டீங்கன்னா தெரியுமா, அது மறக்க முடியாத ஒரு அங்க இருந்தார்கள் கண்கண்ட சாட்சிகள். அப்ப ஃபாருக்கு என்ன நடந்தது, ஃபார் எத்தனை தேதி வெளியில போனவர். அப்ப ஃபார் ஒரு மரத்துக்குள்ள புது கெசக்கோட புது அங்கியோட களைப்பார். அவர் எல்லாம் போயிட்டு ஃபார் கொஞ்சம் வலுவில்லாம் போயிட்டு, அவர் வயசு போயிட்டு முதுமை, மற்றது அவருக்கு ஒரு கண் பார்வை இல்லை. அப்ப அவர் 14ஆம் தேதி முல்லைத்தீவு வட்டுவால தாண்டி முல்லைத்தீவு சைட்டுக்கு ஆமி கட்டப்பாட்டுக்கு போயிட்டார். அப்போ ஒரு மரத்துக்குள்ள தன்னை ஆக்களோடு ரெஸ்ட் எடுத்து கொண்டிருக்கக்குள்ளதான் அங்க நின்ற போராளிகள் மொழிவாக்கள் வெளியில ஒரு 4-5 நாளே ஃபுல்லா நித்திர இல்லாமல் இருந்தாங்க. இரவுல படுக்க இயலாது, முகாமுக்கு போயிருந்தா இரவு படுக்க இயலாது, இங்கெல்லாம் பிடிக்கிற மாதிரி சத்தம் எல்லாம் கேட்கும். அப்படியான ஒரு மன குழப்பங்கள் தான் அந்த இடத்துல வரும். அது ஒரு பயங்கரமான அனுபவம். நாங்கள் யாருமே கனவுகளை கூட நினைச்சு பார்க்கையில ஒரு நாளுக்கு முள்ளிவாய்க்கால் எல்லாம் தலைவிடா மாறும். அது வார்த்தைகளால சொல்லல. அது நாங்கள் எப்படி இருந்த நாங்கள் ஒரு இரவுக்குள்ள நாங்கள் இவ்வளவு தலைவுகளா ஃபுல்லா கவுண்ட் அடிச்சு எல்லாம் மாறிட்டு அது அந்த மாற்றம் ஒரு நாளுக்கு டக்குன்னு நடந்த மாதிரி தான் எங்களுக்கு தெரியுது. அப்ப அப்படியான ஒரு மாற்றம் சில வேளை இப்பவும் இப்ப அந்த நான் போராட்டத்தை பற்றி சொல்ல இல்லை, அப்படியான ஒரு மாற்றம் இந்த மாற்றம் எந்த இடத்துலையும் வரல. மற்றது இதற்குரிய நியாயப்பாடு இந்த உலகத்துல நிச்சயமாக நடந்தே தீரும். அதுல எனக்கு சிலவளை நாங்கள் எங்கட காலத்துக்கு நடக்காட்டிலும் ஏதோ ஒரு விதத்துல சிலவளை இது பல நாளும் ஏற்றுக்கொள்ளப்பட முடியாத விடயமா இருக்கும். ஆனா இந்த நம்பிக்கை தான். நாங்கள் இந்த மண்ணில சிந்தின ரத்தம் அதுக்குரிய கணக்கு கட்டாயம் எடுத்தே தீர்வு. அதுக்குரிய கணக்கு கட்டாயம் இந்த உலகத்தில் இருக்கிறார்கள் கொடுத்தே தீர்வு. உலக தமிழர் அறிந்தே ஆக வேண்டிய உண்மைகளை தேடி ஒரு உடறப்பு. ஸ்ரீ காளிமாதா ஜோதிடம். உலக புகழ்பெற்ற ஜோதிடர் பண்டித் மகாராஜா. காதல், கல்யாணம், உத்தியோகம், வியாபாரம், கல்வி, குழந்தை பாக்கியம் மற்றும் மந்திர சூனிய பிரச்சனைகளுக்கு நிரந்தர தீர்வு. இன்றைய ஊடறுப்பு நிகழ்ச்சியில் எம்மோடு இணைந்து கொண்டிருக்கக்கூடியவர் யாழ் மறைமாவட்டத்தினுடைய கத்தோலிக்க ஊடகத்தினுடைய இயக்குநராகவும்
2009ஆம் ஆண்டு காலப்பகுதியில் பல மக்களாலும் நன்கு அறியப்பட்டு இடப்பெயர்வின் போது மக்களோடு பயணித்து வெள்ளைக்கொடி விவகாரத்தோடு தன்னுடைய சக துறவியை இழந்து பல மக்களை இழந்து இடைத்தங்கல் முகாம் என்று பல நீண்ட பயணங்களை மேற்கொண்ட ஒரு முக்கிய பிரமுகர், யாழ் மறைமாவட்டத்தினுடைய அருட்தந்தையாக இருக்கக்கூடிய அருளானந்தம் ஆண்டன் ஸ்டீபன் அவர்களை ஊடறுப்பு நிகழ்ச்சியோடு இணைத்திருக்கின்றோம். ஊடறுப்பு நிகழ்ச்சியின் சார்பில் உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி. வணக்கம் ஃபாதர். வணக்கம் தோழர். நீண்டகால பயணம், கிட்டத்தட்ட ஒரு தசாப்தத்தை கடந்து 2வது தசாப்தத்துக்குள் காலடி எடுத்து வைக்கப்படுகின்ற நேரமாக இருக்கின்றது. இன்னும் ஓரிரு ஆண்டுகளில் 2 தசாப்தங்களுக்குள் கடந்து விடுவோம். உங்களோடு பயணித்த பல மக்களை இழந்திருக்கின்றீர்கள், பல அருட்தந்தையர்களை இழந்திருக்கின்றீர்கள். உங்களால் கண்ணெதிரே கண்ட பலர் என்று உங்களோடு இல்லை. அந்த இறுதிக்கான பயணம் என்பது இன்று வரைக்கும் உங்களிடம் எழுப்பக்கூடிய வினாக்கள், நிறைவேறாத வினாக்கள் என்னவாக இருக்கு? நாங்கள் அந்த இடங்கள்ல பணியாற்றி கொண்டிருக்கிற போது எங்களோட கண்ணால கணக்கு விடயங்களை நாங்க பார்த்தினாங்க. ஒரு வினா, அந்த இடத்துல வேலை செய்யற மக்கள் எங்களை பார்த்து கேட்ட ஒரு வினா எனக்கு இப்பவும் பெரிய உறுத்தலா இருக்கு. அது என்னன்னு சொன்னா, எங்களை பார்த்து கேட்டாங்க, ஃபாதர் நீங்கள் ஒரு குருவாக இருக்கிறீர்கள், கடவுள் இருக்கிறாரு, எங்களை சுத்தி கணக்க தீமைகள் நடக்குது, தீமைகள்னா படுபயங்கர கொடூரம், வீதியால போறாக்கள் வீதியில இறந்து சாகிறது, கஞ்சி கொட்டையில லைன்ல நிக்கிறார்கள் சாகிறது, வைத்தியசாலைகளுக்குள்ள சத்திர சிகிச்சை கூடத்துக்கு விழுந்து செத்தது, அப்படி எல்லா இடம் மரண ஓலங்கள். இதுக்கு மத்தியில எங்களை பார்த்து கேட்ட கேள்வி உண்மையா கடவுள் இருக்கிறார். எங்களுக்கு பெரியதொரு சங்கடமாக இருந்து இதுக்கு விட சொல்லியே இல்லாது. நாங்கள் கணக்க துன்பங்களை கடந்து வந்த நாங்கள், கணக்க பிரச்சனை நேர சந்திச்சு நாங்கள். அப்ப அது ஒரு பெரிய உறுத்தலா இருந்தது. கடவுள் இருக்கிறார் என்ற கேள்விக்கு பதில் சொல்றது இப்ப அது பெரிய ஒரு சங்கடமான ஒரு நிகழ்வானால், அப்படி இருந்தாலும் எங்களுக்கு ஒரு மனநிறைவு தந்தது என்று சொன்னா, நாங்கள் கடைசி மட்டும் அந்த மக்களோட நின்று பணியாற்றினது. அந்த கடவுள் இருக்கிறாரான்ற கேட்ட மக்கள் ஒரு கட்டத்துல எங்கள்கிட்ட கேட்டாங்க, ஃபாதர் நீங்களும் போக போறீங்களா? உங்களுக்கு தெரியும், யுத்தம் நடைபெற்று கொண்டிருப்பது செப்டம்பர் மாதம் 2008ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் அங்க இருக்கிற சகல பணியாளர்கள், அரசு சார்பற்ற நிறுவனங்கள் எல்லாரையும் வெளியேற சொல்லி அரசாங்கத்தால கட்டளை பிறப்பிக்கப்பட்டது. என்னடா இருந்தா தங்களோட நடவடிக்கைகளுக்கு பெரிய இடைஞ்சலாக இருப்பார்கள் என்று சொல்லி, அதோடு சேர்ந்து கத்தோலிக்க மத குருமாரும் அந்த இடத்துல இருந்து வெளியே வரணும் என்று சொல்லி ஒரு அறிக்கை ஒன்று விடப்பட்டது ஊடகங்கள் ஊடாக. நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு 30 குருக்களும் 30 அருட்சகோதரிகளும் அந்த நேரத்துல பணியாற்றி கொண்டதுனால என்ன உங்களுக்கு தெரியும், சண்டை மன்னார் மாவட்டத்தை தொடங்கி அப்படியே வந்தது. இப்ப மன்னார் மறை மாவட்ட குருக்கள், யாழ் மறை மாவட்டத்துல பணியாற்றி முல்லைத்தீவு, கிளிநொச்சி எல்லா குருக்களும் சேர்ந்துதான் நாங்கள் அந்த இடத்துக்கு போனோம். அந்த கட்டத்துல அந்த மக்கள் என்னோட பார்த்து கேட்டது, நீங்களும் போக போறீங்களா? இப்ப முதல் கேட்டாங்க கடவுள் இருக்கிறாரா என்று சொல்லி, பிறகு நீங்களும் போக போறீங்களான்னு கேட்டாங்க. அப்ப நாங்கள் சொன்னோம், எங்கள்கிட்ட இனி ஆலயங்கள் மொழிவாக்கல கிட்ட வந்துட்டோம். அப்ப எங்கள்கிட்ட ஆலயங்கள் இல்லை. இப்ப நாங்க இருந்து வழிபாடுகள் திருப்பலிகள் நிறைவேற்றலாதான்னு கேட்க, அப்ப அவங்க சொன்னாங்க, ஃபாதர் நீங்கள் பூச வைக்காட்டிலும் பரவாயில்லை, இந்த உடுப்போடு நீங்க அந்த இடத்துல இருக்கிறதே கடவுள் பிரசன்னத்தை எங்களுக்கு காட்டும். இப்ப நீங்கள் போவாதீங்க ஃபாதர், நீங்கள் ஒரு வேலையை செய்ய தேவையில்லை, நீங்கள் அந்த கசக்க உடுக்களுக்குரிய உடுப்பை அங்கேயே அணிந்து கொண்டு எங்கள் மத்தியில இருக்கிறதே காணும். நாங்க என்ன பாடுபடுறோம்ன்றது நீங்க பாருங்க ஃபாதர், நீங்கள் இருக்கிற இருப்பு கடவுள்ன்ற ஒரு வெளிப்பாடு, ஆகவே நீங்கள் போக வேண்டாம் என்று சொல்லி எங்களுக்கு ஒரு இந்த கடவுள் இருக்கிறாரான்னு கேட்ட மக்கள் இப்படியான ஒரு தங்களோட வாழ்க்கை அனுபவத்தை எங்களோட பயந்து கொண்டோம். இப்ப நாங்கள் முள்ளிவாய்க்கால்னு சொல்லி எங்களுக்கு இன்னும் விட காண முடியாத கணக்க கேள்விகள் இருக்குது. நாங்கள் எவ்வளவு ஒரு பலத்தோடு இருந்த நாங்கள் இன்னும் இப்படி பலமெல்லாம் அழிஞ்சு போனது, எங்களோட கண்ணுக்கு முன்னாலே கட்டமைப்புகள் எல்லாம் உடைஞ்சு அப்படியே நொறுங்கி போறது நாங்கள் கண்ணால பார்த்துனாங்க. அப்ப ஏன் இதெல்லாம் நடந்தது, எங்களோட இருந்த ஆளுக்கு என்ன நடந்தது, எல்லாம் ஒரு விடை காண முடியாத கேள்விகளா இருக்கு. எங்களோட போராட்டத்தை வழிநடத்தின தலைவருக்கு என்ன நடந்தது, அப்ப அவற்றை இறுதி கணங்கள் எப்படி இருந்தது, அவரோட நின்ற போராளிகளுக்கு என்ன நடந்தது. ஃபாதர் பிரான்சிஸ் ஜோசப் எங்களோட முல்லைத்தீவை கடந்து அந்த விடுதலை புலிகள் 2 சரணடைதலுக்கு உதவியாக இருந்து ஒரு மதகுருவாக இருந்தவர், மற்றது ஆங்கில புலமை அவருக்கு இருந்தபடியால அவர் அங்க இருக்கிறார் என்று சொல்லி சில அரசியல் துறை போராளிகளே அவர் அணுகி அவரோட அந்த சரணடைதலை செய்தார். அப்ப அருட்தந்தை மற்ற அவரோட போன அந்த பஸ்ல போனாக்கள் எல்லாம் அங்க
அப்படி கணக்க கேள்விகள் இருக்கு. நான் இப்ப அந்த ரெண்டு அந்த சரணடைதல் போராளிகள் சரணடைதல் தொடர்பில் அடுத்தந்தை பிரான்சிஸ் அவர்களோடு நீங்கள் இறுதியாக ஏதாவது உங்களோடு கதைக்கக்கூடிய வாய்ப்பு இருந்ததா, அல்லது அவர் உங்களிடம் ஏதாவது தகவல்கள் பரிமாறினாரா? அண்ணளவாக அவர் எத்தனை மணியளவில் அந்த சரணடைதலை உறுதிப்படுத்தினார்? யாரின் உத்தரவாதத்தின் அடிப்படையில் அவருடைய சரணடைதல் அன்று உறுதிப்படுத்தப்பட்டது? எங்களுக்கு தெரியும். முள்ளிவாய்க்கால்ல நான் கடைசியா ஃபாதரை சந்திச்சது மே மாதம் 15ஆம் தேதி. அப்ப நான் ஃபாதர்கிட்ட போய் ஃபாதர்கிட்ட கேட்டேன். ஃபாதர் நாங்கள் இருந்த குருக்கள் வந்து சில சில குழுக்களாக தான் பிரிஞ்சிருந்தோம். அதுக்குரிய காரணம் இருக்கு. என்னன்னா ஒன்றடியாக இருந்து ஒரு இடத்துல அழிவுகள் வரைக்கும் அதுல இருக்கிற குருக்கள் எல்லாரும் உறக்க வேண்டிய ஒரு சூழல் வரும். அப்ப அதால நாங்க இருந்த குருக்கள் சில சில குழுக்களாக இருந்தாங்க. ஒரு குழுவில இருக்கிறார்கள் இருந்தாலும் மற்ற குழுவில் இருக்கிறார்கள் தப்பலாம். அப்ப அடுத்து இந்த பிரான்சிஸ் ஜோசப் அவர்கள் வந்து அவர் தனியே இருந்தவர். அவர் சில குழுவோட இருந்தவர். என்னோட நேரடியான தொடர்பு இருந்தது. அப்ப மே மாதம் 15ஆம் தேதி நான் அவரை தேடி போனேன். தேடி போய் அவர்கிட்ட கேட்டேன், ஃபாதர் நாங்கள் கடைசி கட்டம் வந்துட்டோம் போல இருக்கு, நீங்க எங்களோட வந்தீங்க என்றால் நாங்கள் உங்களை பாதுகாப்பா இருப்போம், நீங்கள் எங்களுக்கு துணையா இருப்பீங்க. அப்ப அந்த நேரம் அவர் ஃபாதர் என்னிடம் கேட்டார், ஃபாதர் நான் தனியா வர்றது ஓகே, ஆனா என்னோட இருக்கிறாங்கள பேரமெண்ட் பாக்கி. அது பெரிதாவும் என்னன்னா ஃபாதர் ஆங்கிலம் படிப்பிச்ச ஒரு பிள்ளை, அவருக்கு 2 காலும் இல்லை, பேரலைஸ்ட். அப்ப அந்த பிள்ளை ஃபாதரோட பங்கருக்கு இருக்கிறா. அந்த பிள்ளைக்கு முன்னால ஒரு நீல பேசு, அதுக்கு ஒரு பூனைக்குட்டி இருக்கு. அந்த பூனைக்குட்டி 2 காலம் இல்லை. அப்ப ஃபாதர் கேட்டார், நான் தனியா வரலாம் ஃபாதர் உங்களோட, ஆனா இந்த பிள்ளைகளை அல்லது என்னோட நிக்கிறாங்களே நான் விட்டுட்டு வரேன். அப்ப அது எனக்கு ஒரு பெரிய சங்கடமா இருந்தது. நான் ஃபாதர் கட்டாயப்படுத்த விரும்பல. அப்ப நான் ஃபாதர் சொன்னா, ஃபாதர் நாங்கள் கட்டாயம் சந்திப்போம், நீங்கள் இங்கே இருந்து நகர்ந்து போங்க ஃபாதர், நாங்களும் இதுக்குள்ள நிற்போம், நாங்கள் எப்பயாவது சந்திப்போம். அதான் நான் அவரை கடைசியா கண்ட சந்தர்ப்பம். ஏன்னா இப்ப நாங்கள் வந்து மே 18ஆம் தேதி பின்னேற மட்டும் முள்ளிவாய்க்கால் நின்றுறாங்க, சண்டைக்களத்துல நின்றுறாங்க. இப்ப மே 17 இரவோடையே அங்க இருக்கிற ஆட்கள் எல்லாம் வெளியேறி. இப்ப மே 17ஆம் தேதி அரசாங்கம் அறிவிச்சுட்டாங்க, சண்டை எல்லாம் முடிஞ்சது. இப்ப பயங்கரவாதிகளை துடைத்தளிக்கிற நடவடிக்கையில படையினர் ஈடுபட்டு இருக்கிறோம் என்று 17ஆம் தேதி பின்னேரம் அறிவிச்சாச்சு. அப்ப 17ஆம் தேதி பின்னேரம் இரவுக்கு பிறகு அங்க பொதுமக்கள் வந்து யாருமே இல்லை. ஆனா நாங்கள் ஒரு இடத்துல மாட்டுப்பட்டோம். முள்ளிவாய்க்கால் இந்த யுத்த காலத்துக்கு 18ஆம் தேதி இரவு கூட அந்த சண்டை களத்துல நின்றுனாங்க. அப்ப 15ஆம் தேதி போயிட்டேன். அதுக்கு பிறகு நாங்கள் அந்த இடத்துல இருந்து வந்து நாங்கள் சோன் போறோம். அது எல்டிடி முகாம் சொல்லி அந்த முகாமுக்கு எங்களுக்கு கூட அடைச்சாச்சு. அப்ப அங்க இது கேட்க நான் ஃபாதர் என்னோட தொடர்புல இருந்தபடியா நான் ஃபாதரை பற்றி விசாரிக்க தொடங்கினேன். அப்ப விசாரிக்க கனாக்கள் அங்க போராளியில இருந்த ஆக்கள் எங்களோட முகாமுக்கு இருந்துச்சு, நம்ம குடும்பம். அப்ப அவையோட போய் எல்லா தகவலையும் நான் திரட்டேக்குள்ள அப்ப அங்க இருந்தார்கள் கண்கண்ட சாட்சிகள். அப்ப ஃபாருக்கு என்ன நடந்தது, ஃபாதர் எத்தனை வெளியில போனவர். அப்ப ஃபாதர் ஒரு மரத்துக்குள்ள புது கெசக்கோட புது அங்கியோட களைப்பார். அவர் போயிட்டு ஃபாதர் கொஞ்சம் வலுவில்லா போயிட்டு, அவர் வயசு போயிட்டு முதுமை, மற்றது அவருக்கு ஒரு கண் பார்வை இல்லை. அப்ப அவர் 14ஆம் தேதி முல்லைத்தீவு வட்டுவால தாண்டி முல்லைத்தீவு சைட்டுக்கு ஆமி கட்டப்பாட்டுக்கு போயிட்டார். அப்போ ஒரு மரத்துக்குள்ள தன் ஆக்களோட ரெஸ்ட் எடுத்து கொண்டிருக்கக்குள்ளதான் அங்க நின்ற போராளிகள், அப்ப அரசியல் துறையாக்கள் வந்து ஃபாதர் இருக்கிறார், அவர் உடுப்போடு இருந்தபடியால் அவர் ஃபாதர் இருக்கிறாருன்னு கண்டு அவர்கிட்ட போய் ஒரு முயற்சியை செய்யணும். 18ஆம் தேதி ஒரு முயற்சி எடுக்கணும், தாங்கள் உங்களுடைய ஒரு மீடியேஷன் அமைச்சு கொண்டு தாங்கள் சரணடை. இந்த தகவல் எல்லாம் எனக்கு நான் முகாமுக்கு இருக்கைக்குள்ளே அங்க இருக்கிறார்கள் நான் திரட்டின தகவல். அப்ப எனக்கு ஒரு ஆர்வம் இருக்கு, நான் ஃபாதர் என்னோட இருந்த நெருங்கிய தொடர்பு இருந்த பிறகு என்ன நடந்ததுன்றது தகவல் அறிந்த ஆர்வத்துல நான் உலகத்தையும் ஆக்கிட்டு சேகரிக்கணும். அந்த முகாமுக்கு இருந்தப்ப அங்க போய் களைப்பா இருக்கிறார். அப்போ அங்க வந்த அரசியல் துறை ஆக்கள் 2-3 பேர் தான் பாருட போய் நாங்கள் நிக்கிறோம். அங்க இருக்கிற ஆமீட் அப்ப ஜெகத் டயசன் நினைக்கிறாங்க, உள்ளத்தில் இழந்த நினைக்கிறாங்க, அந்த பேருடைய ஞாபகம் இல்லை. அப்ப அவர்கிட்ட போய் சரணடைதலுக்குரிய முயற்சியை செய்யணும். ஃபாதர் அவற்றை இயலாமைக்குள்ளையும் அவர் ஃபாதருக்கு என்னன்னா உதவி செய்யற ஒரு இது இருந்தது, மற்றது கூட பற்றி இருந்தது. அப்ப அவன் இந்த சரணடைதல கொஞ்சம் மீடியேஷன் செய்யறது, ஒரு இடைநிலை ஆக்களா இருக்கிறதுக்காக வேண்டி அவர் அங்க இருக்கிற அந்த சிப்பாய் அந்த படைய ஆள்கிட்ட போய் தொடர்பு கொண்டு தன்னை அடையாளப்படுத்தி இப்படி தாங்கள் செய்ய போறோம்ன்ற கேள்வி கேட்கப்பட்டது. அப்ப அந்த அங்க இருந்த உயர் அதிகாரிட்ட சொல்லி அப்ப ஃபாதருக்கு ஓகே நீங்கள் பேர்களை பதியலாம் ஃபாதர்ன்னு சொல்லி அப்போ ஃபாதரோட கொஞ்சம் பேரா நின்றவங்க, அதுல ஒரு 10 பேருக்குள்ள நின்று. அப்ப ஃபாதர் ஒயிட் ஷீட் ஆமியே கொடுக்குறான். அப்ப அதுல ஒயிட் ஷீட்ல பேர் எழுத தொடங்க. இல்ல ஃபாதர் சரணடைதலுக்கு ஒரு இதா இருக்கிறார், அப்ப எல்லாரும் நாங்க போவோம்னு சொல்லி கொஞ்சம் ஆக்கள் வந்து அப்படியே அப்படிதான் ஃபாதருடைய ஆக்கள் சேர்ந்தது. அப்ப ஃபாதர் நிற்கிறார், அவர் இந்த சரணடைதல் ஒரு இலகுபடுத்து வரன்றதோட அந்த கதையை அடிபட்டு ஃபாதரோட அப்படியே கொஞ்சம் பேர் சேர்ந்து கிட்டத்தட்ட 2 பஸ் ஒரு 60 பேர் கிடையாது. இப்போ பஸ்ஸுக்கு எல்லாரையும் ஏத்தினா பிறகு
அப்ப ஃபாதரையும் பஸ்ஸுக்குள்ள ஏத்துறாங்க. அப்ப இது எல்லாத்தையும் ஆட்கள் கண்டிருக்கிறேன். அப்ப பஸ்ஸுக்கு ஏத்துறாங்க. அப்ப அதுக்கு பிறகு நான் ஏன் ஏத்தினவான்னு கேட்கக்குள்ள அதுக்குரிய இன்டர்பிரிட்டேஷன் வந்து வேற மாதிரி ஆட்கள் தந்தாங்க. என்னடா ஃபாதரை அந்த லிஸ்ட் ஆயுதப்படுத்தினேன், சரணடையின வந்து லிஸ்ட் ஆயுதப்படுத்த. அப்ப லிஸ்ட்ல இருக்கிற எல்லாரையும் ஃபாருக்கு தெரியும். அப்ப ஃபாருக்கு தெரியுமன்றபடியால இவரோடாக சில கதைகள் வெளியில வரலாம் என்ற ஒரு எண்ணத்தில கூட ஃபாதரை அந்த பஸ்ஸுக்கு ஏற்றி கொண்டு போயிருக்கலாம் என்றதான் ஒரு தகவலா இருக்குது. இவ்வளதை நான் பதிவு செய்து இந்த ஆர்டிக்கல் வந்து கன்னடங்கள்ல வெளியில வந்திருக்கு. இந்த சரணடைதல் ஜெகத் டயஸ் ஊடாக மேற்கொள்ளப்பட்டிருந்தாலும் கூட மேலிடத்து உத்தரவுகள் அல்லது அரச உயர்மட்டங்களோடு அருட்தந்தை கதைத்திருப்பார் என்று நீங்கள் எதிர்பார்க்கின்றீர்களா? அதுக்குரிய சூழல் அங்க இல்லைன்னு நினைக்கிறேன். கதைக்கிறதுக்குரிய சாதனங்கள் பாருட்ட இல்ல. அப்ப எல்லாம் இராணுவ கட்டுப்பாட்டுக்கு வந்தபடியால இராணுவத்தினூடாகத்தான் ஏதாவது தகவல் சொல்லப்பட்டிருக்குமே இருக்க தவிர ஃபாதர் அந்த அந்த 18ஆம் தேதி சரணடைகிற போது மற்றவர்களோட தொடர்பு கொள்றதுக்கு ஏற்ற சாதகமான சூழல் அந்த இடத்துல இருந்திருக்கான்னு நினைக்கிறேன். இப்போது இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இந்த அன்று காணாமலாக்கப்பட்டவர்கள் இன்று வரையும் காணாமலாக்கப்பட்டவர்களாக இருக்கின்றார்கள். ஆனால் காணாமலாக்கப்பட்டவர்கள் யாரும் இல்லை என்று அவர்களுக்கு என்ன நடந்திருக்கும் என்பது எல்லோருக்கும் தெரியும் என்று கருணா கூறுகின்றார். அதே போன்று சரத் பொன்சேகா கூறுகின்றார். எல்லோரும் கூறிக்கொண்டிருக்கின்றார்கள். உங்களுடைய பார்வையில் உங்களுடைய உடன் பணியாளரை இழந்திருக்கின்றீர்கள். அதே போன்று உங்களோடு பயணித்த பல்லாயிரக்கணக்கான மக்களை இழந்திருக்கின்றீர்கள். உங்களுடைய பதில் என்னவாக இருக்கின்றது? இப்ப நான் நினைக்கிறேன், என்னடா நாங்கள் இப்ப எங்களை கொண்டு சோன் 4 அது எல்டிடி செட்டிகுளத்துல இருக்கிற எல்டி முகாம் அதுக்குள்ள நாங்களே அடைச்சது. அடைச்சு நான் கிட்டத்தட்ட 3 மாசத்துக்கு அதுக்குள்ள இருந்தேன். அப்ப எங்களை ரிலீஸ் பண்றான்னு என்னாலையும் அது விளங்கிக் கொள்ளலாம இருந்தது. அப்ப எங்களை ரிலீஸ் பண்றான்னு இந்த மத குரு இந்து குருமாரிலரையும் கூட்டி கொண்டு வந்து வவுனியால ஒரு ஸ்கூல்ல தான் விட்டாங்க. பின்னரம் போல ஏத்தி கொண்டு வந்து வவுனியால ஸ்கூல்ல விட்டது. அப்ப ஸ்கூல்ல விட்டா அப்ப இரவு நாள் அந்த ஸ்கூல்ல நாங்கள் படுத்துட்டு எல்லாம் காலமா வெள்ளன எழும்புறதுக்கு நிக்க அவங்க அந்த ஸ்கூல்ல இருக்கிற லவுட் ஸ்பீக்கர்ல பேர் கூப்பிடுறாங்க. எனக்கு பயங்கர ஆச்சரியம், எனக்கு உண்மையா ஒரு சந்தோஷமா இருந்தது. நான் ஃபாரத்தை எடுத்துருந்தேன். அப்ப நாங்கள் அந்த முகாமுக்கு இருக்கேக்க சோன் 4 இருக்கேக்க ஒரு ராணுவ உயர் அதிகாரி வந்தார். அப்ப அவர் வந்து எங்களை கண்டுட்டு சொல்றாரு, நான் தான் பிரான்சிஸுக்கு பொறுப்பாக தன்னை நியமிச்சிருக்கிறேன், ஃபாதர் எங்க இருக்கிறாருன்னு கண்டுபிடிக்கணும். அதெல்லாம் வேடிக்கையான ஒரு விஷயம். அப்ப கண்டுபிடிக்கணும்னு சொல்றேன். அது பிறகு நாங்கள் அந்த முகாமுக்கு அந்த ஸ்கூல்ல இருக்கேக்க விடிய வேலைன்னு எந்த பேர் எல்லாம் வாசிக்கிறாங்க. அப்ப நான் முன்னுக்கு போறேன், அதோட ஃபாதர் பிரான்சிஸ் ஜோசப் என்ற பேர் வாசிக்கிறாங்க. அது எனக்கு ஒரு பெரிய ஆச்சரியமா இருந்தது. ஃபாதர் இருக்கிறார், நான் மிஸ் பண்ண விட்டோம் போல. நான் அந்த அனௌன்ஸ் பண்ண இடத்துக்கு போய் அப்ப அந்த அனௌன்ஸ் பண்ண இடத்துல கேட்கிறேன். அப்ப அந்த இடத்துல நாங்களும் ஒண்ணு அப்ப கேட்கிறேன், ஃபாதர்கிட்ட பேர் சொல்றீங்க, ஃபாதர் எங்க இருக்கிறாருன்னு பார்க்கலாம்னு இந்த அனௌன்ஸ்மெண்ட் கொப்பியை தட்டிட்டு சொன்னான். வெளிக்கந்தையில ஃபாதர் இருக்கிறாருன்னு கிடக்கு. அப்ப எங்களை விட்டது 3ஆம் மாசம். அப்ப எனக்கு பயங்கர ஒரு டவுட், என்ன 3ஆம் மாசம் எடுக்கிற அந்த இன்றியில வெளிக்கந்தையில இருக்கிறாருன்ற மாதிரி நோட் பண்ணி இருக்கிறாங்கல்ல. பாருக்குமே என்ன நடந்திருக்குமன்றது எனக்கு ஒரு பயங்கர ஒரு கேள்விக்குறியா இருக்கு. அப்ப உடனே கொண்டு ஏதாவது செய்திருக்க மாட்டாங்க. இதை நான் பயவோட எனக்கு ஒரு ஊகம் வந்து உடனே கொண்டு ஒன்று வச்சிருக்க மாட்டப்ப இவ்வளவு காலம் அங்கே ஒரு இடத்துல ஆக்களை வச்சிருந்துருக்கிறாங்கன்ற ஒரு சந்தேகம் எனக்கு வந்தது. நீங்கள் கூறுகின்ற அடிப்படையில் பார்க்கின்ற போது இந்த காலப்பகுதியில் ஆயர்களாக அருட்தந்தையை தேடுகிற ஏதாவது முயற்சிகள் இடம்பெற்றதா? அது தொடர்பில் நீங்கள் இடைத்தங்கல் முகாமில் நீங்கள் தடுப்பு முகாமில் இருந்தால் கூட என்ன மாதிரியான நடவடிக்கைகள் இருந்ததாக உங்களுக்கு ஏதாவது அறிய கிடைத்ததா? உண்மை, நாங்கள் அந்த இடத்தங்கள் முகாமில் இருக்கேங்க எங்களுக்கும் வழியாக்களுக்கும் இடையில தொடர்பு இல்லை. என்னடா நாங்கள் போன் எங்களோட முகாம் வந்து வெரி ஸ்ட்ரிக்டா இருந்து நாங்கள் போன் பாவிக்கலாது. மற்றாரும் உள்ளுக்கு வந்து போனாலே தாவித. ஆனா எங்களை அடிக்கடி எங்கட யாழ்ப்பாண ஆயர் தகவல் அனுப்பினது, எங்களோட குருக்கள் வந்து பார்த்து. ஆனா மன்னர் ஆயர் வந்து முற்றுமுழுதாக முயற்சி செய்தவர் எங்களை முகாமில இருந்து வெளியில எடுக்கிறது. அப்ப அவர் ஃபாதர் எங்க இருக்கிறார்ன்ற சம்பந்தமாகவும் அறியறதுக்கு முயற்சி செய்ததுன்னு சொல்லி நான் எல்லாரையும் தேடுறேன். ஃபாதர் தனக்கு ஒரு பதிலும் பதிலன்ற மாதிரி எங்களோட முன்னாள் ஆயர் ராயப்பு ஜோசப் அவர் இறந்துட்டார். அவர் வந்து சொன்னார். அப்ப திருச்சபையிலையும் சில இடங்கள்ல இப்படி ஃபாதர் இருக்கிறார்ன்றத அறிவதற்குரிய சில முயற்சிகளும் ஈடுபட்டது. ஆனால் அதனை முழுமையாக தேடக்கூடிய வாய்ப்பு கிடைக்கவில்லை. அந்த இடத்துல தேடக்கூடிய வாய்ப்பு கிடைக்கல. ஏன்னா வெற்றி பெற்றவன்
ஒய்யாரமா இருக்கேக்குள்ள மற்றக்கள்லாம் அடிமைகள் தானே. இப்ப அந்த இடத்துல நாங்கள் என்ன கேட்டாலும் அது சரியான பதில் அவங்களும் சொல்ல மாட்டாங்க. இந்த இடத்தில் உங்களுக்கு தென்னிலங்கை ஆயர்களின் உதவிகள் கிடைத்ததா, அல்லது இந்த காலப்பகுதியில் அவர்களுடைய ஒத்துழைப்பு உங்களுக்கு எப்படி இருந்தது? எந்த காலப்பகுதியில தென்னிலங்கை ஆயிரமார்கிட்ட இருந்து எங்களுக்கு அந்த அந்த இடங்கள்ல வந்து எங்களை பார்த்ததாகவும் இல்லை. அப்ப ஒரு எல்லாம் கலைஞர் ஒரு அதுக்கு பிறகு சில குருக்கள் மட்டும் தென்னிலங்கையில இருந்து சிங்கள மொழி பேசுற குருக்கள் எங்களை வந்து சந்திச்சது. நாங்கள் அந்த அடவட்ட காலத்துல எங்களை அவைகள் சந்திக்கிறதுக்கு எந்ததான் முயற்சியும் எடுக்க. நாங்கள் கிட்டத்தட்ட அந்த முகாமுக்குள்ள நாங்கள் 3 பேர் இருந்தோம் நாங்கள் அந்த முகாமுக்கு. மற்றது வவுனியா இன்னொரு ஸ்கூல்ல 2 ஃபாதர்ஸ் இருந்தது. அப்ப எங்களை அதுக்கு நாங்கள் சோன்ஃபோல்ல இருந்த ஆக்களை சந்திக்கிறதுக்கு முயற்சி ஒன்றும் செய்யல. இந்த வினா சில வேளைகளில் உங்களுக்கு தர்ம சங்கடத்தை ஏற்படுத்தலாம், அல்லது நீங்கள் சார்ந்திருக்கக்கூடிய திருச்சபை உங்களிடம் மீண்டும் இந்த செவியின் பின்னர் வினாக்களை எழுப்பலாம், அல்லது எது வேண்டுமானாலும் நடக்கலாம். ஆனால் பொதுத்தளத்திலே ஒட்டுமொத்த ஈழத்தமிழரின் சார்பில், ஈழத்தமிழர்களின் சார்பாக இந்த வினாவை உங்களிடம் கிட்டத்தட்ட யுத்தம் ஓய்வடைந்து என்று ஒரு 17 ஆண்டுகள் கடந்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் அந்த விடயத்தை கேட்க வேண்டிய ஒரு கடப்பாடு இருக்கின்றது. அந்த அடிப்படையில் தான் இந்த வினாவினை உங்களிடம் கேட்கின்றேன். ஒரு கருதினார், வத்திக்கானுக்கான ஒரு முக்கிய பிரதிநிதியாக இருக்கக்கூடியவர், கருதினால் என்கின்ற அந்த உயர் அந்தஸ்து இலங்கைக்கு கிடைத்திருக்கக்கூடிய 2வது சந்தர்ப்பம். கருதினாலை பொறுத்தவரையில் அந்த திருச்சபையினுடைய ஒரு முகமாகவும் ஒவ்வொரு நாட்டிலே இருக்கக்கூடியவர், இலங்கையினுடைய கருதினாலாக இருக்கக்கூடிய மல்கம் ரஞ்சித் தாண்டகை அவர்களும் இன்று ஒரு உயர் நிலையில் இருக்கின்றார். அன்றும் அவர் ஒரு உயர் நிலையில் தான் இருந்தவர். திருச்சபையின் கட்டுப்பாடுகளுக்குள் ஈழத்தமிழர்கள் வேறு, அல்லது தமிழ் மொழி வேறு, சிங்கள மொழி வேறு என்கின்ற அந்த மனநிலையில் தான் அவர்கள் உங்களை தவித்தார்களா, அல்லது நீங்களும் ஒரு பயங்கரவாதி என்கின்ற அந்த அடையாளத்தை அவர்கள் உறுதிப்படுத்தினார்கள்? உங்களை பார்க்க தவறியதன் நோக்கம் என்னவாக இருக்கின்றது? இந்த கேள்வி ஒரு சங்கடமான கேள்வி. நீங்க ஏற்கனவே சொன்னது போல எங்களுக்கு தெரியும், எங்கட ஈழ விடுதலை போராட்டத்தை எடுத்துக்கொண்டீங்கன்னா தெரியும், இலங்கை திருவை வந்து 2 பிரிவாக பிரிஞ்சிருந்த ஒரு காலம். அப்ப வடக்கு கிழக்கு வந்து எங்களோட தமிழ் மக்களின் பிரச்சனைகள், உரிமைகள், அவ படுற துன்பங்களோட கூட இருந்தார்கள். தென்பகுதியில இருக்கிறார்கள் வந்து அவைகளுக்கு வந்து எங்களை பற்றி சரியான புரிதல் இல்லையோ அல்லது தகவல் இல்லையோ தெரியாது. அவைக்கு கொடுக்கப்பட்ட கருத்துக்களுக்கு ஏற்ற விதமாக வந்து தென்னிலங்கை மக்களோட அல்லது தென்னிலங்கை அரசாங்கத்தோட தான் அவ கூட வேலை செய்த நாங்க பார்க்கல. அப்ப அவைகள் வந்து பெருசா எங்களை பற்றி அலட்டி கொள்ளவே மாட்டினாங்க. அது அதான் ஒரு யதார்த்தம். இப்ப 2 பகுதியா இருக்க எங்களை பிரச்சனை காட்டுற மாதிரியான இதுகள் எங்களை நாங்கள்லாம் பார்க்கணும் என்ற ஒரு நிர்பந்த கட்டாயம் இருக்குது எங்களுக்கு. அப்ப சில வேளை அதால எங்களை தவிர்த்திருக்கலாம் சில வேளைகளில. இந்த இடத்தில் இன்னும் ஒரு கேள்வி இருக்கின்றது. ஒரு யுத்தத்திலே ஒரு தேசமே அழிந்து கொண்டிருக்கின்றது. இன்று உலகத்துக்கே ஒரு பெரும் ஒளியாக இருக்கக்கூடியது, அல்லது உலக சமாதானத்துக்கான ஒரு பெரும் கருப்பொருளாக இன்று வத்திக்கான் இருக்கின்றது, திருத்தந்தை இருக்கின்றார். ஆனால் அன்றைய காலப்பகுதியில் ஒரு இனம் அழிகின்ற போது ஒட்டுமொத்த திருச்சபையும் அதில் முறையாக நடந்து கொண்டது என்று நீங்கள் நினைக்கின்றீர்கள்? அந்த காலங்கள்ல நாங்கள் அந்த யதார்த்தம் என்னன்னு சொன்னால், சரியான விதத்துல சில தகவல்கள் பரிமாற்றம் வந்து ஒரு முடியாத காரியமா இருந்தது. இப்ப கூட வத்திக்கானோட கூட தொடர்பு இருந்தது வந்து தென் பகுதி தீர்வை தான் டிரெக்டான தொடர்பு இருந்தது. எங்கட பகுதியிலிருந்து போக்குவரத்து செய்து கஷ்டமா இருந்தது, டெலிபோன் வசதிகள். அப்ப அந்த கட்டத்துல வந்து எங்கட பகுதியில் நடக்கிற சரியான விடயங்கள் வந்து வத்திக்கானுக்கு போறது வந்து சரியான குறை அரிதாக இருக்கு அந்த காலங்கள்ல. போகவே இல்லை தானே அருட்தந்தையவர்களே, கிட்டத்தட்ட பாருங்கள், இன்று வரைக்கும் அவை போகவே இல்லை தானே. உயிர்த்தஞாயிறு தாக்குதலுக்கு உண்மையில் தீர்வு வேண்டுமா? வேண்டும். அங்கு பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தீர்வு கொடுக்கப்பட வேண்டுமா? கொடுக்கப்பட வேண்டும். அதில் ஈடுபட்டவர்கள் தண்டிக்கப்பட வேண்டுமா? தண்டிக்கப்பட வேண்டும். மாற்று கருத்து இல்லை. அந்த உயிர்த்தஞாயிறு தாக்குதல் வத்திக்கானை சென்றடைந்த வேகத்துக்கும் ஒரு பெரும் இனம் அளிக்கப்பட்ட போது அது சென்றடைந்த வேகம் என்பதை விட அது சென்றடையவே இல்லை தானே வத்திக்கானில். இன்று ஒரு இலங்கையில் இடம்பெற்ற இன அழிப்பு தொடர்பில் வத்திக்கானிலிருந்து எந்த ஒரு குரலும் எந்த ஒரு காலத்திலும்
வழங்கப்படவில்லை தானே. அல்லது பாப்பரசருக்கான இலங்கைக்கான தூதுவராக இருக்கலாம், அல்லது எந்த கட்டமைப்புகளும் ஆகக்கூடினால் ஒரு அருட்தந்தை அல்லது ஒரு ஆயரிடமிருந்து வரக்கூடிய பதில் எங்களுடைய திருச்சபையின் கட்டமைப்புகளுக்குள் நாங்கள் மீறி கதைக்க முடியாது, நாங்கள் ஒரு வரையறைக்குள் தான் நின்று விடலாம் என்று ஒட்டுமொத்த கத்தோலிக்க திருச்சபையும் மனித மாண்பை மறைத்து மனிதர்களை ஏமாற்றுகிறதா? இது மனித மாண்புன்னு நீங்கள் பார்க்கக்குள்ள இப்ப உதாரணமாக இப்ப ஜேசனார் எடுத்தீங்கன்னா தெரியும், அவரை எதிர்த்து இவ்வளவு பேர் எல்லாம் செய்தவன். அவர் ஒரு தனி மனிதராக ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தினார். இப்ப எங்களோட இது வந்து நாங்கள் எங்களால் இயன்ற விதமாக நாங்கள் இருக்கிற இடங்கள்ல ஆக்களுக்கு பணியாற்றி கொண்டிருக்கிறோம். அதுல ஒரு சின்ன ஒரு சிக்கல், நீங்க சொன்ன மாதிரி ஒரு குறைபாடு இருக்கு. எங்களோட தகவல்கள் சரியான விதத்துல போய் சேர்றது அல்லது அந்த தகவலை கொடுக்குறாக்களோட பின்னடைவுகள் இதுக்கெல்லாம் காரணமாக இருக்கும். அந்த சரியான தகவல் அழுத்தம் பத்தியான கொடுக்குறோம். அதே மாதிரி இதுல இன்னொரு கருத்து என்னன்னா, இப்ப இலங்கையை பொறுத்தவரையில எங்களோட 4 தான் தமிழ் மறை மாவட்டம் இருக்குது. அப்ப எங்களோட பலம் வந்து குறைவாத்தான் இருக்கு. அப்ப கூட தகவல் கூட கேள்வியை நான் உங்களிடம் கேட்க முடியாது. ஒருவேளை அது கேள்வியாகவும் பதிலாகவும் நான் பதிவு செய்துவிட்டு கடந்து செல்கிறேன். இந்த வடக்கு கிழக்கில் இருக்கக்கூடிய நீங்கள் கூறியது போன்று 4 மறை மாவட்டங்களும் இந்த ஒரு காரணத்தை சொல்லிக்கொண்டே காலத்தை கடத்தி செல்வதில் குறியாக இருக்கின்றதோ என்கின்ற சந்தேகம் இன்று பலரிடம் இருக்கின்றது. இன்று தென்னிலங்கையிலே ஆயர் பேரவை ஒரு தீர்மானம் நிறைவேற்றுகின்ற போது கூட அதில் வடக்கு கிழக்கு ஆயர்களுடைய முக்கியத்துவத்தை அவர்கள் உணராமல் இருக்கிறார்களா என்கின்ற கேள்வியும், எங்கள் தரப்பில் இருக்கக்கூடிய ஆயர்கள் அதற்கு முறையான வகையில் அழுத்தம் கொடுக்கிறார்களா இல்லையா என்கின்ற கேள்வியும் பலரிடம் இருக்கின்றது. ஆக கூடிய பதில் ஆயர்களிடமிருந்து கிடைக்கக்கூடியது, அது எங்களுடைய திருச்சபை விவகாரம் வெளியில் கதைக்க முடியாது. இது கேள்வியாகவும் இருக்கலாம், பதிலாகவும் இருக்கலாம். உங்களிடம் நான் பதிலை எதிர்பார்க்கவில்லை. சில வேளை அது உங்களுக்கு திருச்சபை ரீதியாக இருக்கக்கூடிய நெருக்கடிகளை கருத்தில் கொண்டு இப்போது இந்த முள்ளிவாய்க்கால் தொடர்பில் நீங்கள் பல கருத்துக்களை கூறினீர்கள். முள்ளிவாய்க்கால் விவகாரம் தொடர்பில் பல கருத்துக்களை கூறினீர்கள். அந்த இறுதி நிமிடங்கள், அந்த ஒவ்வொரு நாட்களும் நீங்கள் கடந்து செல்லுகின்ற போது மக்கள் உங்களிடம் எப்படியான உணர்வுகளை வெளிப்படுத்தினார்கள்? இந்த இறுதி கணம்ன்றது வந்து அது வந்து ஒரு வர்ணிக்க முடியாத ஒரு கணமாக இருக்காங்க. யாருக்கு யார் உதவி செய்யறது, யார் காப்பாற்றுறது, அது எல்லாம் அப்படியே ஒரு ஒரு எல்லாம் ஒரு எல்லாம் உடைந்து போன ஒரு நிலைதான் அந்த நிலை. ஒரு ஆள் தாங்க இல்லாத நிலைமை. அப்ப ஒரு பயங்கர ஒரு மனித அவலம் என்றே நாங்க சொல்லலாம். பயங்கர மனித அவலம். ஓகே, நாங்கள் எங்களுக்கு வந்து சில வேளை ஒரு நேரம் அட்லீஸ்ட் ஒரு நாள் ஒரு நேரமாவது நாங்கள் சாப்பிடக்கூடிய நிலைமை எங்களுக்கு இருக்கும். இது ஒரு வகையில எங்களுக்கு சாப்பாடு ஒரு நாள் ஒருக்காவது சாப்பிடும். ஆனா சில பேருக்கு வந்து சாப்பிட முடியாத நிலைமையெல்லாம் இருந்தாங்க. சாப்பிடுறதுக்கு சமைக்கிறதுக்கு வெளியில வந்து சமைக்க எல்லாம் பதங்ககளுக்கெல்லாம் இருக்கணும். இப்ப வெளியில வந்து சமைக்க இயலாத கட்டத்துல தான் இருக்கு. சின்ன தலை காட்டினா கூட தலையில வந்து படி விழுகிற அளவுக்கு தான் அந்த இடத்துல இருந்தது. அது ஒரு பயங்கரமான ஒரு அனுபவம். அந்த முள்ளிவாய்க்கால் பகுதியில நின்றாக்கள்கிட்ட நீங்க கேட்டீங்கன்னா தெரியுமா, அது வந்து மறக்க முடியாத ஒரு அனுபவமா. என்னை பொறுத்தவரையில நான் கடந்து வந்த அனுபவங்களை இப்பவும் சில குழப்பங்கள் எனக்குள்ள வந்து கொண்டு போவோம். சில நடக்கிறான் முள்ளிவாய்க்கால் வந்து வெளியில வந்து ஒரு 4-5 நாளே ஃபுல்லா நித்திரை இல்லாமல் இருந்தேன். இரவுல படுக்க இயலாது. முகாமுக்கு போயிருந்தேன், இரவு படுக்க இயலாது. இங்கெல்லாம் பிடிக்கிற மாதிரி சத்தம் எல்லாம் கேட்கும். அப்படியான ஒரு மன குழப்பங்கள் தான் அந்த இடத்துல வரும். அது ஒரு பயங்கரமான அனுபவம். மக்கள் எல்லாரும் சிதறடிக்கப்பட்டிருந்த ஒரு நேரம், ஒரு ஆள் உதவி செய்யலாம், பக்கத்துல இருக்கிறாள் ஆரண்டு கூட நான் பார்க்க இல்லாத கட்டம். அப்ப எங்களுக்கு பக்கத்துல உதாரணமா முக்கியமானவர்கள் இருந்தா கூட நாங்கள் ஆரண்டு அவரை பார்க்கவே மாட்டோம். எல்லாம் ஒரு சமனான நிலைக்கு, எல்லாம் ஒரு சமனான நிலைக்கு, மேல் தட்டு தட்டு ஒன்றுமே வலம் இருக்கிறாள் சாப்பா எல்லாம் அந்த ஒரு கதை. எல்லாரும் வந்து சமமான நிலைக்கு அந்த ஒரு கட்டம் தான் அந்த இறுதி நாள்களை நாங்கள் பட்ட அனுபவமா இருக்கு. அப்ப அதுக்குள்ள வந்து ஒரு 1-2 சம்பவங்கள் என் மனதை உறுத்தி கொண்டு என்னன்னா, கடைசி காலங்கள் நினைக்கிறேன் மே மாசம் 14ஆம் தேதி நினைக்கிறேன், நாங்கள் எங்கட பதங்கடிக்கப்பட்டதுக்கு ஒரு பெண் போராளி, நீங்க யோசிச்சு பெண் போராளி தலைவிரி கோலமா வந்து எங்கட பங்கரை கடந்து போய்களை நான் நிப்பாட்டினால எங்க போறீங்கன்றதான் அந்த போராளி என்ன கேட்கிறான்னு சொன்னால், ஃபாதர் நான் எந்த வளத்தால போறது. நீங்க யோசிச்சு பாருங்க, ஒரு போராடி கொண்ட ஆள் வந்து என்னிடம் வந்து இந்த வளத்தால போறது. ஆள் வந்து கையில ஆயுதம் எதுவுமே இல்லை, அப்படி ஆயுதம் இல்லை,
இடுப்புல பெல்ட் கட்டினபடி நிக்கிறா தலைவலி. அப்ப நான் அவள்கிட்ட கேட்டேன், ஒரு கொஞ்ச நேரத்துக்கு உரிய ஆள். அப்ப நான் அவள்கிட்ட கேட்டேன், ஏன் பிள்ளை உமக்கு என்ன நடந்தது? அந்த பிள்ளை சொல்லி, நான் ஏற்கனவே காயப்பட்டுட்டேன், ஒரு 11 குளிக்க படுத்திருந்தாங்க, காயப்பட்டாங்க, நான் எழுப்பி பார்க்க எல்லாரும் போயிட்டாங்க, நான் மட்டும்தான் இருக்கிறேன். அப்ப எனக்கு எழும்பி நிக்க திசை ஒண்ணும் தெரியல, பாருங்காலம் போறேன். இதை விட வேற என்ன அவலம் அந்த இடத்துல நீங்க பாக்குறீங்க? எங்களுக்காக வேண்டி போராடினாக்கள் எப்படி ஒரு 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 சிதைவை சந்திச்ச ஒரு கட்டம், நீங்க எப்படி ஒரு மலை மாதிரி நாங்க நம்பி இருந்தது, எங்களோட நம்பிக்கையெல்லாம் சுக்குநூறாக போன ஒரு காலம். சில இன்னொரு கட்டத்துல நாங்க பார்க்கலாம், அவங்க போராடி கொண்டுண்டாக்களுக்கு இன்னொரு பெட்டாக்கும் ரவுண்ட் சுற்றுறதுக்கு ரவுண்ட்ஸ் இல்லைன்னு வந்து சொன்னேன். எல்லா இடமே இந்த வரைக்கும் அப்படி விட்டு விட்டு வந்தா அது ஒன்றும் இருக்காதானே. இப்ப எப்படி ஒரு பெரிய ஒரு மரபுவழி இராணுவமா இருந்து அதை கூட ஜீரணிக்க முடியாது. எப்படி ஒரு மரபுவழி இராணுவமா இருந்து அப்படின்னா உடைஞ்சு 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 கடைசி கட்டத்துல அந்த சுடுறதுக்கு ரவுண்ட்ஸ் கூட இல்லாத ஒரு கட்டமாட்டு சொல்லி நீங்க யோசிப்பாருங்க. அப்படி ஒரு இக்கட்டான ஒரு சங்கடத்துக்கு நாங்கள் எல்லாரும் மாட்டுப்பட்டிருந்தோம்னு சொல்லி. அது ஒரு பயங்கர அனுபவம் முள்ளிவாய்க்கால். ஆனால் இன்னும் ஒரு விடயமும் கூறப்படுகிறது. சமாதான முயற்சிகளும் பலதரப்பட்ட வழிகளில் புலிகள் அமைப்புகளும் அதற்கான முயற்சிகளை மேற்கொண்டிருந்தார்கள். பலதரப்பட்ட சமாதானத்துக்கான வழிகளை தேடி அதற்கான திறவுகோள்களையும் ஆரம்பித்தார்கள். ஏதோ ஒவ்வொரு முறையும் அவை பின்னடைவை சந்தித்துக் கொண்டிருந்ததாக கூறப்படுகிறது. அதில் கத்தோலிக்க திருச்சபை சார்ந்து அல்லது கத்தோலிக்க அருட்தந்தையர்கள் அதில் ஏதாவது அணிகளாக செயற்பட்டு அந்த சமாதானத்துக்கான முயற்சிகளும் இந்த யுத்த இறுதிக்கு முன்னர் எடுக்கப்பட்டதற்கான வாய்ப்புகள் உங்களுக்கு ஏதாவது ஞாபகம் இருக்கிறது? நாங்கள் 100 வீதம் முயற்சி செய்த நாங்கள் எங்களோட ஆக்களோட தொடர்பு கொண்டு ஒரு சண்டை யுத்த நிறுத்தத்தை கொண்டு வர்றது. ஆனா யுத்தம் செய்து கொண்டிருந்த படையினர்கள் அரசாங்கம் அதுக்கு சம்மதிக்கல. இந்த கட்டத்துல நாங்கள் கொஞ்சமாவது நிப்பாக ரிலாக்ஸ் ஆகுறதுக்குரிய சூழல் உருவாக்குறதுக்கு கன பேரோட தொடர்பு கொண்டு, அதெல்லாம் பிரான்சிஸ் ஜோசப் கூட வெட்டிக்கானுக்கு எழுதின கடிதம் உண்டு. அப்ப இதுக்கு ஏதாவது செய்யுங்கன்னு சொல்லி 2009 மே மாதம் 10ஆம் தேதி அந்த கடிதம் எழுதி இருக்கின்றார். அப்ப அந்த அப்படி எல்லாம் எவ்வளவு முயற்சி அந்த கடிதத்துக்கு ஏதாவது அந்த கடிதம் அவர் நேரடியாகவே எழுதினாரா அல்லது கத்தோலிக்க திருச்சபையின் தலைமைகளுக்கு கூடாக எழுதினாரா அல்லது இலங்கையில் இருந்த வத்திக்கான் பிரதிநிதி கூடாக அதனை பரிமாறினாரா? நேரடியாகத்தான் அவர் எழுதியிருக்கிறார். ஏனென்றா அது அந்த நேரம் எங்களுக்கு மற்ற திருச்சபை தலைவர்மாரோட தொடர்பு கொள்றதுக்குரிய சூழல் அந்த இடத்துல இருக்கேன். இப்ப அவர் நேரடியாகத்தான் வத்திக்கானுக்கு அந்த கடிதத்தை அனுப்பியிருப்பார். அதற்கான பதில் இன்று வரையும் பெறவில்லை. அதுக்குரிய பதில் அவற்ற மெயில் அவற்ற இதுல இருந்து அவருக்குத்தான் வரும் பதில். ஆனா அது வந்தாலும் அங்க அதுக்குரிய இதுகள் சரியான வழிகள் அந்த பதில் வந்து அடைகிறதுக்கு வழிகள் அந்த இடத்துல கிடைச்சிருக்கான்னு நினைக்கிறேன். அந்த சமாதான செயலகம் அரசியல் துறை பொறுப்பாளர் போன்றவர்களும் இறுதி நேரத்தில் பல முயற்சிகளில் ஈடுபட்டதாக கூறப்படுகிறது. அதில் ஏதாவது உங்களுக்கு ஞாபகம் இருக்கின்றதா? ஒரு கட்டத்துல நான் நினைக்கிறேன் மே மாசம் 15ஆம் தேதி நினைக்கிறேன். அந்த இடத்துல நான் அந்த அரசியல் துறை பொறுப்பாளர் சந்திக்கிற ஒரு சூழல் எனக்கு கிடைச்சது. அப்ப அவர்கிட்ட போய் கதை கேட்க அவர் சொன்னார் என்னன்னா, நடேசன் அவர்களை நடேசன் அண்ணன். அப்ப அவர் எங்களுக்கு சொன்ன என்னன்னா, இந்தியால எலெக்ஷன் நடக்குது ஃபாதர், அங்க ஆட்சி மாறும் என்று சொல்றாங்க. மாறினா தாங்கள் முற்றுமுழுதாக உங்களுக்கு உடனடியான ஒரு இந்த சூழல் மாற்றுறதுக்குரிய நாங்கள் ஒரு செட்டப்பை நாங்கள் கொண்டு வருவோம். அப்ப நீங்க கொஞ்சம் நாளாவது 2-3 நாளாவது உங்களோட கட்டமைப்பை கொஞ்சம் பலப்படுத்தி வச்சிருங்கன்ற மாதிரியான ஒரு ஐடியா எனக்கு சொன்னார். அப்ப நான் அவர்கிட்ட கேட்டேன்னா, நீங்க இதை நம்புறீங்களான்னு சொல்லி கேட்டேன். கேட்க இல்ல பாரு, இப்ப உங்களுக்கு வேற வழி இல்லை, அவர் சொல்றத நான் நம்ப வேணும்னு சொல்லி. அப்ப மேக்சிமம் முயன்றவரை எல்லாரும் அந்த சமாதானத்தை கொண்டு வர்றதுக்கு அந்த இடத்துல முயற்சி செய்தவர். ஏன்னா எனக்கு அதுக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சது அவரை காண்றது. அப்ப நான் அவர்கிட்ட கேட்டேன், இந்த மாதிரி என்ன நீங்க சொன்னீங்க இப்படி என்று சொல்லி. அப்புறம் சொன்னார், ஃபாதர் எல்லாரும் களத்திறந்துட்டாங்க. அதுதான் இறுதியான ஒரு தகவலாக உங்கள் தரப்புக்கு கிடைக்கப்பட்ட தகவலாக இருக்கின்றது. கடைசியா கணக்கு அதான் சொன்னார், எல்லாரும் களத்திறந்துட்டாங்க, நீங்கள் இவ்வளவு நாளும் செய்ததுக்கு நன்றி, நாங்கள் சந்திப்போம் என்ற ஒரு தகவலோட கடைசி நேரம் அந்த உரையாடல் முடிச்சது. அதனோடு அப்படியே மே 18-19 சரணடைதல் அல்லது அரச கட்டுப்பாட்டுக்குள் செல்லுகிறார். அரசு சார்பற்ற நிறுவனம் முல்லைத்தீவு பிரதேசத்திலிருந்து வலுக்கட்டாயமாக வெளியேற்றப்பட்ட போது
அந்த அனுபவம் அல்லது அவர்களோடு ஏதாவது கருத்துக்கள் பரிமாறிய வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்கின்றது? அது இந்த நாங்கள் போனாங்க. அப்ப அந்த ஆபீஸ் எல்லாம் பூட்டி வெளியறைக்குள்ள நாங்கள் போனாங்க அந்த இடத்த பாக்குறதுக்கு. அப்ப ஆட்கள் வெளியில விடவே இல்லை. அவங்க எல்லாம் கேட்டுக்காலெல்லாம் மறைச்சு போகாதீங்க ஒரு பூக்குழலிட்டு போட்டாள். கிளிநொச்சியில இருந்து வெளியறைக்கெல்லாம் ஆட்கள் எல்லாம் சூழ்ந்து இல்லாத. இப்ப அது அவையோட கதைக்கிற சந்தர்ப்பம் கூட எங்களுக்கு கிடைக்கல. அப்ப அவங்க எல்லாம் ஃபுல்லா டிசைட் பண்ணிட்டாங்க வெளியில போறதான்னு. ஒருக்கா டிசைட் பண்ணின அப்புறம் அதுக்கு பிறகு நின்று கதைக்கிறதுக்குரிய சூழல் இல்லை. அந்த கடைசி நேரம் மட்டும் அந்த இடத்துல இயங்கினது எங்கட கத்தோலிக்க திருச்சபையில் இருக்கிற ஹியூடிக் நிறுவனம் அந்த அவையெல்லாம் போனா பிறகு கூட கடைசி நேரம் முள்ளிவாய்க்கால் வரைக்கும் அந்த நிறுவனம் இயங்கி கொண்டிருந்தது. அந்த இடத்துல இயன்ற பணிகளை நான் வேலை செய்து கொண்டிருந்தேன். மற்றவர்கள் எல்லாம் அப்படியே கையை விட்டுட்டு போனாதான் எல்லாம் அப்படியே பிளான் பண்ணி தான் எல்லாம் செய்த மாதிரி. அதால அவங்க இருக்கிறத அரசாங்கத்துக்கு பெரிய ஒரு தடையா இருக்கும் தாங்கள் நினைச்சதை செய்யறதுக்கு. அப்ப அதால கட்டாயப்படுத்தி அவைய வெளியேற்றின ஒரு சூழ்நிலை அந்த இடத்துல இருந்தது. இவ்வளவு ஆண்டுகள் கடந்து இவ்வளவு அவலங்களை பார்த்த பின்னர் உங்களுக்கு நம்பிக்கை இருக்கின்றதா? இனத்துக்கு ஏற்பட்ட இழப்பு அல்லது இனத்துக்கு ஏற்பட்ட இன அழிப்பு தொடர்பில் எங்காவது ஒரு நீதிக்கான குரல் அல்லது ஒலிக்கீற்று அல்லது ஒரு முறையான ஒரு தீர்வு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உங்களுடைய கண்ணு கட்டிய தூரம் வரை தெரிகிறதா? அல்லது அந்த நம்பிக்கை உங்களிடம் இருக்கின்றதா? ஒரு அருட்தந்தை என்பதை கடந்து அந்த இடத்திலே பணியாற்றிய ஒரு பணியாளனாக, ஒரு மனிதநேய பணியாளனாக, பல்வேறுபட்ட தளங்களிலே அந்த மக்களோடு பயணித்தவராக உங்களுடைய மனநிலை எப்படி இருக்கு? எல்லாம் என்ன பொறுத்தவரை இன்னொன்று சொல்லலாம். நாங்கள் யாருமே கனவுகளை கூட நினைச்சு பார்க்கையில ஒரு நாளுக்கு முள்ளிவாய்க்கால் எல்லாம் தலைவிடா மாறும். அது வார்த்தைகளால் சொல்லல. அது நாங்கள் எப்படி இருந்த நாங்கள் ஒரு இரவுக்குள்ள நாங்கள் இவ்வளவு தலைவுகளா ஃபுல்லா கவுண்ட் அடிச்சு எல்லாம் மாறிட்டு அது அந்த மாற்றம் ஒரு நாளுக்கு டக்குன்னு நடந்த மாதிரி தான் எங்களுக்கு தெரியுது. அப்ப அப்படியான ஒரு மாற்றம் சில வேளை இப்பவும் இப்ப அந்த நான் போராட்டத்தை பற்றி சொல்ல இல்லை. அப்படியான ஒரு மாற்றம் இந்த மாற்றம் எந்த வளத்திலையும் வரல. மற்றது நான் கூட நம்புறது என்னன்னா, எங்கட மக்கள் சின்ன ரத்தம், எங்களோட மக்களுடைய அந்த விடுதலை போராட்டம் தியாகங்கள் எல்லாம் ஒரு காலம் வீண் போவாங்க. நாங்கள் சில வேளை நாங்கள் எல்லாம் இல்லாம போயிடலாம். ஏதோ ஒரு கட்டத்துல இதற்குரிய நியாயப்பாடு இந்த உலகத்துல நிச்சயமாக நடந்தே தீரும். அதுல எனக்கு சிலவளை நாங்கள் எங்கட காலத்துக்கு நடக்காட்டிலும் ஏதோ ஒரு விதத்துல சிலவளை இது பல நாளும் ஏற்றுக்கொள்ளப்பட முடியாத விடயமா இருக்கும். ஆனா இந்த நம்பிக்கை தான் நாங்கள் இந்த மண்ணில சிந்தின ரத்தம் அதுக்குரிய கணக்கு கட்டாயம் எடுத்தே தீர்வு. அதுக்குரிய கணக்கு கட்டாயம் இந்த உலகத்தில் இருக்கிறாங்க கொடுத்தே தீர்வு. அதாவது இயற்கையாகவோ அல்லது இறைவனாலோ ஏதோ ஒரு தீர்ப்பு என்பது நிச்சயமாக கிடைக்கும் என்பது உங்களுடைய நம்பிக்கையா இருக்கிறது. சின்ன உதாரணம் உதாரணமா ஒரு ரோட்ல ஒரு நாய் செத்து போய் கிடக்குது. அதை யாருமே அப்புறப்படுத்துறாங்க இல்லையாண்டா அது என்ன செய்ய ஒரு கொஞ்ச நாள்ல உக்கி அந்த இயற்கையை அதை அப்படி உறிஞ்சி எடுத்துரு. அது இயற்கை நீங்கதே தானே. இப்ப நாங்கள் செய்யாட்டிலும் இயற்கை அதுக்குரிய ஒரு சாதகமான சூழல் நிச்சயமா ஒரு வாய் கொடுக்கும். அதுல எனக்கு நம்பிக்கை முற்றுமுழுதாக நம்பிக்கை இருக்கு. நிச்சயமாக மிக நீண்ட ஒரு உரையாடல் என்பதை விட நீண்ட ஒரு பதிவாகவும் பல விடயங்கள் உங்களோடு உரையாட வேண்டி இருக்கின்றது. தொடர்ந்து உரையாடுவோம். உங்களுடைய தளம் அல்லது உங்களுடைய பணியின் நிமித்தம் நீங்கள் பல விடயங்களை எங்களோடு பகிர்ந்து கொள்ள முடியாத சூழ்நிலையை நாம் உணர்கிறோம். இருந்தாலும் கூட முடியுமானவற்றை எம்முடைய இனத்துக்கு மட்டுமல்லாது எம்முடைய அடுத்த சந்ததியும் எடுத்துக்கொள்ள வேண்டும். பல படிப்பினைகள் என்று மறக்கப்பட்டு கொண்டிருக்கின்றன. அவை படிக்கப்பட வேண்டும், பலராலும் அறியப்பட வேண்டும். உங்கள் போன்ற பலருடைய தியாகங்கள், இந்து மத துறவிகள் பலர் இருக்கின்றார்கள், அதே போன்றும் கிறிஸ்தவ மத துறவிகள் பலர் இருக்கின்றார்கள். பலருடைய இடப்பெயர்வு அனுபவங்கள் எல்லாம் நாங்கள் காலக்கிரமத்திலே ஒரு ஆவணமாக்குவதற்கு உங்களுடைய ஒத்துழைப்பும் இருக்கும் என்கின்ற நம்பிக்கையில் உங்களை தொடர்ந்து உங்களுடைய பணி சிறக்க வாழ்த்தி ஊடறுப்பு நிகழ்ச்சியிலிருந்து விடைபெற்றுக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். எனக்கு இந்த சந்தர்ப்பத்தில் இப்படியான ஒரு சின்ன அனுபவத்தை உங்களோட பகிர்ந்து கொள்ற ஒரு சூழலை தந்த உங்களுக்கு என்னுடைய சிறப்பான நன்றி. நன்றி. ஸ்ரீ காளிமாதா ஜோதிடம் உலக புகழ்பெற்ற ஜோதிடர் பண்டித் மகாராஜா. காதல், கல்யாணம், உத்தியோகம், வியாபாரம், கல்வி, குழந்தை பாக்கியம் மற்றும் மந்திர சூனிய பிரச்சனைகளுக்கு நிரந்தர தீர்வு. உலகத் தமிழர் அறிந்தே ஆக வேண்டிய உண்மைகளை தேடி ஒரு ஊடறுப்பு.